முதலாவதாக எந்த நண்பனுக்கு நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, உங்களை பற்றி எல்லாமே தெரிகிற ஒரு நண்பனுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, சத்தமா சொல்லுங்க, எச்சரிக்கையா இருக்கணும். உங்க பேங்க் பேலன்ஸை கண்டுபிடிச்சிட்டாங்களா? உங்கள்கிட்ட எவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுச்சா? நாளைக்கே வந்து ஒரு தொழில் ஆரம்பிக்க உங்கள்கிட்ட சொல்லுவாங்க பாருங்க. நாளைக்கே வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு சொல்லுவாங்க பாருங்க. கண்ணால அப்படி பாதிக்கப்பட்டவங்களை என் முன்னாடி பார்த்திருக்கிறேன். அவங்களுடைய அம்மா அப்பாவுடைய வீட்டை வித்து 15 லட்சம் ரூபாய் கையில வருது. பணம் வந்த அடுத்த நிமிஷத்துல ஒரு ஃப்ரெண்ட் வந்து கேட்கிறாரு, என்னடா பணம் நிறைய வந்துச்சா அப்படின்னு கேட்டாரு. 15 லட்சம் ரூபாய் கிடைச்சா அப்படின்னு. 15 லட்சம் ரூபாவா, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு ஒரு தொழில் ஆரம்பிக்க சொல்லி ஆரம்பிச்சு அந்த தொழில் ஒண்ணும் இல்லாம போய் அந்த 15 லட்சம் ரூபாவில 15 காசு கூட மிச்சம். சிலர் வந்து உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற சில ரகசியங்களை தெரிந்து கொள்வதற்கு காரணம் உங்களை நல்ல முறையில கொண்டு வரதுக்கு இல்ல, உங்களை நல்ல வழியில நடத்துவதற்காக அல்ல. நான் கஷ்டப்படுற நீ கஷ்டப்படு, அத நான் ஜெயிலுக்கு போறேன், நீ ஜெயிலுக்கு வா. 2 ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஜெயில இருக்கும்போது எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நீங்க எதுக்கு ஜெயிலுக்கு போனீங்க அப்படின்னு கேட்டா, அது ஒண்ணும் இல்ல பாஸ்டர், என் ஃப்ரெண்டு நான் மட்டும் தனியா ஜெயிலுக்கு போறேன்டா, அதனாலதான் ஒன்ன மாட்டி விட்டேன், 2 பேரும் போகணும்னு போனாரு. இது என்ன கதை பாருங்க. என்ன புடிச்சிட்டாங்க, ஒன்ன புடிச்சிட்டாங்க, நான் இருக்கிறது 2 கிலோமீட்டர் தாண்டி என்னையாடா மாட்டி விட்டேன்னு கேட்டா, மாப்பிள்ள நான் ஒரே தனியா ஒருத்தம் போறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, அதனால உன் பேரையும் சொன்னேன், அதனால அப்படியே போலீஸ் உங்களை என்ன தேடி வந்துட்டாங்க, வா போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நண்பன். இவங்க அம்மா அப்பாவுக்கும் 18,000 ரூபாய் செலவு. அவனை ஜாமீன்ல வெளியே எடுத்து பாடப்பட்டு எத்தனை கஷ்டம். ஆனா இன்னும் உணர்வு வராம தன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற மொத்த ரகசியத்தையும் நண்பன் அப்படின்னு ஷேர் பண்ற, நான் சொல்றேன், அவங்களுடைய புத்தி என்ன புத்தி. அதனால இன்னைக்கு வாலிப தம்பிக்கு தங்கச்சிக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா ஒன்று சொல்றேன், உன் வாழ்க்கையை தொலைக்கிறதுக்கு உன்னுடைய நண்பன் போதுமா? உன்னுடைய நண்பன் போதும். எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுட்டு ஒரு நாள் நீ எல்லாத்தையும் நம்பி சொல்லுவேன். என் ஃப்ரெண்ட் யார்ட்டையுமே சொல்ல மாட்டாங்க, என் நண்பன் யார்ட்டையுமே சொல்ல மாட்டாங்க. இல்ல இல்ல இல்ல, ஒரு நாள் அவர்கள் வெளியே சொன்னா, ஆனா நான் நம்புறேன் இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் உண்மையான நண்பன். அவர் ஆபிரகாமை சிநேகிதனேன்னு சொன்னாரு. அவர்கிட்ட போய் உங்க வாழ்க்கையை ஓப்பனா சொல்லுங்க, நடந்தது எல்லாத்தையும் சொல்லுங்க. அவர் ஒரு நாள் இன்னொருத்தட்ட உங்க வாழ்க்கையை ஷேர் பண்ண மாட்டாரு. உங்களை கர்த்தர் சரி பண்ணி அதுல இருந்து தூக்கி விடுவாரே தவிர அவர் யார்த்தையும் மாட்டி விட மாட்டாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஆண்டவர் இடத்துல தான் இருக்கணுமே தவிர மனுஷன் இடத்துல இருந்துடக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. பக்கத்துல இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்களோட நீங்க ரொம்ப கவனமா இருங்க. நல்லா சொல்லுங்க, கவனமா இருங்க. உங்களை பற்றி எதுவுமே அவங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இல்லை. அவங்கள கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லயே வைங்க. அவங்க நல்லவங்களா இருந்தாலும் கெட்டவங்களா மாறிடுவாங்க. ஆமென்.